قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபிகள் மீதும் தபா தாபிகள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றென்று நின்று நல்குமாக. இந்த நல்ல நாளில் எப்படி நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினாலும் அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் கொண்டு கூட்டலாம் என்ற சிறிய பிரார்த்தனையோடு எனது ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல சட்டதிட்டங்களை சொல்லுகின்றார். இந்த பல சட்டதிட்டங்களை சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அருட்கொடைகளை பார்த்து நிறைய அருட்கொடை சொல்கிறான். அதுல மெயினான ஒரு அருட்கொடை, நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சட்டதிட்டங்களையும் பல பல இபாதத்தான வகைகளின் சொல்லக்கூடிய இடத்துல அல்லாஹ்வை வணங்குங்கள் என்கின்ற சொல்லக்கூடிய இடத்துல அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காதீங்க என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அருட்கொடையை பற்றி சொல்கிறார், ஒரு பொக்கிஷத்தை பற்றி சொல்கிறார். இந்த அருட்கொடை எப்படிப்பட்டது என்று சொன்னால், சிலருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், சிலருக்கு இந்த அருட்கொடையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், சிலருக்கு இந்த அருட்கொடையை என்ன செய்யல, கொடுக்கல. சிலருக்கு இந்த அருட்கொடையை பாதியில என்ன செஞ்சுட்டான், கைப்பற்றி இருக்கிறான். சிலர் இந்த அருட்கொடை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அருட்கொடை? அதுதான் பெற்றோர்கள். பெற்றோர்கள் என்ற பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பெற்றோர்கள் இல்லாம தவித்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு உம்மா இல்லையே, எனக்கு வாப்பா இல்லையே, எனக்கு 2 பேருமே இல்லையே, நான் தனிமையில இருக்கிறேனே என்று புலம்பக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அருட்கொடையை அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருட்கொடையை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த அருட்கொடையை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது? இந்த பெற்றோர் என்கின்ற அருட்கொடையை பொக்கிஷத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வணங்கக்கூடிய இடத்துல தன்னை வணங்குங்கள், தன்னை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல பெற்றோர்களையும் நீங்க என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்கள், பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி காமிக்கிறார். பாருங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்கள்ட்ட எப்படி நடந்து கூடாது என்பதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றார். பாருங்க, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனை அன்றி வேற யாரையும் வணங்காதீங்கள் சொல்லிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்லி காட்டுகிறான். நீங்கள் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். இந்த இஹ்சான் இருக்கு பாருங்க, இஹ்சான் என்ற வார்த்தை இது எல்லாமே அடங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான்னு சொன்னா சும்மா பயன்படுத்த மாட்டான். ஒரு அரபில இந்த வாசகம் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா அதுல ஏகப்பட்ட பொருள் இருக்கும். வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொன்னால் வெளிப்படையில அவங்களுக்கு நன்மை செய்யுங்க என்று சொல்லி அர்த்தமாகிரும். ஆனா அதுக்கு உள்ள போய் பார்த்தாதான் அதுல அல்லாஹ் உள்ள அவ்வளோ கருத்து வச்சிருக்கிறான். நன்மையான காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. அவங்கள்ட்ட பேசுவது, அவங்கள்ட்ட பழகுவது, அவங்கள்ட்ட நடந்து கொள்வது,
அவங்கள்ட்ட எப்படி நடந்து கூடாது என்பதை உட்பட இந்த இஹ்சான் என்கின்ற வார்த்தை உள்ள அடங்கும். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்தும் போது பார்த்து பார்த்து பயன்படுத்துவான். இஹ்சான் என்கின்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. அப்ப அந்த பெற்றோர்களிடத்தில் நீங்க நன்மை செய்யுங்க, அவங்க இடத்துல நல்ல முறையில் நடந்துக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த வசனத்தில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றோர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். முதல்ல இந்த பெற்றோர்கள்னா யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களை நான் ஏன் இவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யணும் என்பதை நம்ம என்ன செய்யணும் விளங்க வேண்டும். ஏன் அவங்களுக்கு இவ்வளோ சிறப்புகள் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி ஏன் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடத்துல ஏன் பெற்றோர்கள் நன்மை செய்யுங்க என்று சொல்றான்னு சொன்னா, அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறார்கள், அவங்களிடத்துல நல்ல முறையில் நடந்துக்கிறீங்க என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார், யார் ரசூலுல்லாஹ் சொல்லு, அவர் கேட்கிறாரு, ஹக்குன் நாசி பி ஹுஸ்னி சஹாபதி, யார் ரசூலுல்லாஹ் நான் அழகான முறையில தோழமை கொள்ளணும், யார் இடத்துல அழகான முறையில் நான் தோழமை கொள்வது என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால உம்முக், உன்னுடைய உம்மாவிடத்துல உன்னுடைய தாய் இடத்துல நீங்க என்ன செய்ய அழகான முறையில நட்பு பாராட்டுங்க அப்படி சொல்றாங்க. பின்னாடி கேட்கிறாங்க, சும்மமன் யார சொல்லா, பிறகு யாரு என்று கேட்கும் பொழுது திரும்பியும் அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, கால உம்முக், உன்னுடைய உம்மாக்கு என்ன செய்ய அவங்களோட தோழமை கொண்டு நன்மாராயம் செய்ய அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. திரும்ப மூன்றாவது முறையும் சும்மமன் யார சொல்லா, பிறகு யாரு என்று கேட்கும் பொழுது மூன்றாவது வாட்டியும் கால உம்முக், உன்னுடைய தாய் என்று சொல்லிக்கிறார். நாலாவது வாட்டி கேட்கிறார், சும்மமன் யார சொல்லலா, கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, கால அபு, நாலாவது இடத்துலதான் யாருக்கு கொடுக்குறாங்க, தந்தைக்கு கொடுக்குறாங்க. ஏன் மூன்று இடத்துலயுமே அல்லாஹ்வுடைய அவர்கள் தாயை முற்படுத்துறாங்க? ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை சுமந்திருக்கிறாள் தாய். 10 மாதம் நம்மளை சுமந்து பெற்றெடுக்கிறாள். அந்த 10 மாதமும் அவள் கஷ்டப்படுகிறாள். 10 மாதம் வயிற்றுல வச்சுக்கிட்டு 2.5 கிலோவோ 3 கிலோவோ பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளையை 10 மாதம் என்ன செய்கிறாள், வயிற்றுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறா. ஒழுங்காக தூங்க முடியாது, அவள் நினைச்ச இடத்துல உட்கார முடியாது, அவள் நினைச்ச நேரத்தை திரும்பி படுக்க முடியாது, அதே மாதிரி நினைச்ச சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஆசைப்படுவாங்க எனக்கு இந்த சாப்பாடு வேணுமே என்று ஆசை, ஆனா அந்த சாப்பாடை சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சூடா சாப்பிட்டு பழக்கமா இருக்கும், ஆனா அந்த நேரத்துல ஆறுன உணவை தான் சாப்பிடணும், ஆறி போன உணவை தான் அந்த தாய் சாப்பிடணும். அவ்வளோ கஷ்டப்படுவாள். அதே மாதிரி அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் படுகின்ற வேதனை அவ்வளோ வேதனையாக இருக்கும். அவள் அந்த பெற்றெடுக்கும் பொழுது அந்த வலி இருக்கு பாருங்க, பிரசவ வலி, அது எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், உடம்பில் உள்ள எலும்புகள் அனைத்தையும் ஒரு சேர நொறுக்கணும் சொன்னா, ஒரு சேர நொடித்தோம் சொன்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வலி ஏற்படுமோ அதை விட மேலாக அவள் என்ன செய்யலாம், பிரசவ வலி ஏற்படுகிறது. அந்த அளவு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சிரமத்துக்கு மேல சிரமம் ஏற்பட்டுதான் நம்மளே பெற்றெடுக்கிறாள் நம்முடைய தாய். அப்போ அப்படி பெற்றெடுத்தது மட்டும் அவள் நிம்மதி அடைஞ்சிருவாளா? நிம்மதி அடைய மாட்டாள். பெற்றெடுத்தாச்சு, குழந்தைய பெற்றெடுத்தாச்சு, அந்த பெற்றெடுத்துக்கு பிறகு அந்த தாய் நிம்மதி அடைஞ்சிருவாளா? கண்டிப்பா இல்லை. அதுக்கப்புறமா அவளுக்கு கஷ்டம் இருக்கு, அதுக்கப்புறமா அவள் வேதனை அனுபவிக்கிறாள். அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகும் வரை என்ன செய்யணும், 2 ஆண்டுகள் அவருக்கு பால் ஊட்டணும். அந்த பாலூட்டக்கூடிய தாய் என்ன செய்யணும், அதே மாதிரிதான் நினைச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது, ஆறுன உணவை தான் சாப்பிடணும். அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு பார்த்து பார்த்து செய்வா தாய் 2 ஆண்டுகள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 3 முறை கேட்கும் பொழுது உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் தான் தந்தை வருகிறார். 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் தந்தை என்ன செய்கிறார், அடுத்த அடி அவங்க வராங்க. தந்தை அவனுக்கு நல்லது எது கெட்டது எது பார்த்து பார்த்து தந்தை சொல்லி கொடுக்கிறார். அதே மாதிரி இதுதான் உலகம், இப்படிப்பட்டதான் உலகம் என்று சொல்லி கொடுப்பவர் தந்தை. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 4வதாக தந்தை என்ன செய்கிறார்கள், முற்படுத்துகிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, வபில் வாலிதைனி இஹ்சானா, அவங்களுக்கு நல்ல முறையில் நடந்துக்கிறங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த இடத்துல நாவை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெற்றோரிடத்துல நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, அழகான வார்த்தைகளை அவங்கள்ட்ட பேசுங்க, அழகான சொல்ல அவங்கள்ட்ட சொல்லுங்க, நல்ல முறையில நடந்துக்கிறங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நாம் அவ்வாறு நடக்கிறோமா என்று கேட்டால் கிடையாது.
அவங்கள ஏறெடுத்து கூட நம்ம அதை பார்ப்பது கிடையாது. அவங்கள்ட்ட பேசுவதற்கு கூட நம்மளுக்கு டைம் கிடையாது. அவங்கள்ட்ட அழகானவர்கள் நடந்து கொள்வது கூட நம்மளுக்கு டைம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம பிஸியாக இருக்கும். அவர்கள் வயசானவர்கள் ஆகிட்டாங்க சொன்னா ஏங்குவாங்க. என் பிள்ளை என்னிடத்துல வந்து பேச மாட்டானா, என்னிடத்துல வந்து பழக மாட்டானா, என்னிடத்துல வந்து நேரத்தை கழிக்க மாட்டானா என்று வயதான பெற்றோர்கள் ஏங்குவார்கள். ஏங்கக்கூடிய வயசு அந்த வயசு. ஆனா இன்றைக்குள்ள பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை ஏறெடுத்து கூட பார்ப்பது கிடையாது. அவர்களை என்ன செய்கிறார்கள்? திட்டி விடுகிறார்கள், ஏசி விடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு அதே வசனத்துல தொடர்ச்சியாக சொல்றா, இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதஹுமா அவ் கிலாஹுமா. உங்கள் இடத்துல வயதான பெற்றவர்கள் இருக்கிறாங்க என்று சொன்னால், வயதான பெற்றோர் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்தார்கள் என்று சொன்னா, ஃபலா தகுல்லஹுமா, அவங்கள பார்த்து நீங்க சொல்லாதீங்க உஃபின் உஃபியூ, அவங்கள பார்த்து என்ன செய்யுங்க? சீ என்று கூட சொல்லாதீங்க. வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்களிடத்துல பணிவான ரெக்கையை, அழகான ரெக்கையை அவர்களிடத்துல தாழ்த்துங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றார். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஃப் என்று கொண்டு வராம பாருங்க. உஃப், இந்த உஃப் ஏன் அல்லாஹ் இதுல அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துறான்? ஒரு சீ, அது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. சீ இருக்கு பாருங்க, அதுவும் தாயை பார்த்து தந்தையை பார்த்து சீ என்று கூட சொல்லாதீங்க என்று அல்லாஹ் ஏன் இந்த இடத்துல அந்த உஃப கொண்டு வரான்னு சொன்னா, அந்த அளவுக்கு நடந்து கொள்வார்கள் பெற்றோர். சிறு பிள்ளையா மாறிடுவாங்க. நாம சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்களை துன்புறுத்தி இருப்போம், அவங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருப்போம். இங்க போவாதடா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு தான் நம்ம போவோம். இங்க வா, ஒழுங்கா சாப்பாட சாப்பிடு, உட்கார்ந்து சாப்பிடு, ஓடாத, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போய் விளையாடு என்று சொல்வார்கள். ஆனா நாம என்ன செய்வோம்? நாம அவங்க சொல்லாத நம்ம என்ன செய்வோம். அதே மாதிரி அவர்கள் சொல்லுவார்கள், வாப்பா சொல்லுவாங்க, எப்பா சாப்பாட சிந்தாம சாப்பிடுப்பா, இரணத்தை சிந்தாதப்பா, அதுல பறக்கத்து இருக்கும்பா அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்வோம்? வேணுக்குன்னு சிந்திதான் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு வேதனைப்படுத்திருப்போம். அவர்களுக்கு ஒரு வயசு வரும் பொழுது, அவர்களுக்கு வயசாகும் பொழுது நாம் என்ன செய்ய? ஒரு நல்ல நிலைமையில இருப்போம். நம்மளை வளர்த்து என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு ஸ்டேஜ்ல விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வயசாயிடும். அவங்க என்ன செய்வாங்க? சிறு குழந்தையாக மாறி விடுவார்கள். நமக்கு அவங்க என்னது? ஒரு குழந்தை மாதிரி. அவங்க என்ன செய்வாங்க? நாம சின்ன பிள்ளையில இருக்கும்போது என்னெல்லாம் செஞ்சோமோ அதை அவங்க செய்வாங்க. பெட்ல என்ன செய்வாங்க? மோஷன் போயிடுவாங்க, பெட்ல யூரின் போயிடுவாங்க. அதே மாதிரி சாப்பாடை சிந்தி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு சிறு குழந்தையாக மாறிடுவாங்க. அந்த நேரத்துல அவங்கள நாம என்ன செய்யக்கூடாது? திட்டுவதோ ஏசுவதோ பேசுவதோ கூடாது. நாம சின்ன பிள்ளையா இருக்கும், நம்மளுக்கு ஏசுனாங்களா? நான் சிந்தி சாப்பிட்டுருப்பேன். நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? தட்டத்துல உள்ளதை சிந்தி தான் சாப்பிட்டுருப்போம். சிந்தி சாப்பிட்டு தான் வளர்ந்து வந்திருப்போம். அந்த நேரத்துல நம்ம வாப்பமா அடிச்சிருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது, அடிச்சிருக்க மாட்டாங்க. சொல்லி இருப்பாங்க, இப்ப சிந்தாம சாப்பிடுப்பா, சிந்தாம சாப்பிடாத பறக்கத்து இருக்கும் என்று சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லி இருப்பாங்க. அதே மாதிரி பெட்ல மோஷன் போயிருப்போம், பெட்ல யூரின் போயிருப்போம். அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? நம்மளை அடிச்சு துன்புறுத்தி இருக்கலாம் மாட்டாங்க. அவங்களுடைய கையாலே என்ன செய்வாங்க? அதை வாரி என்ன செஞ்சிருவாங்க? அப்புறப்படுத்தி விடுவார்கள். அதை சுத்தம் செய்வாங்க தங்களுடைய கையால. வாப்பாவோ உமாவோ, என்னுடைய பிள்ளை தானே, என்னோட பிள்ளை மோஷன் போயிட்டான், என்னோட பிள்ளை யூரின் போயிட்டான், அப்ப நான் என்ன செய்வேன்? அதை நான் கிளீன் பண்றேன்னு சொல்லி தன்னுடைய வாப்பாவோ உமா என்ன செய்வாங்க? அதை கிளீன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நாம ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது, நம்ம ஒரு வாப்பா ஸ்டேஜ்ல வரும்போது நமக்கு ஒரு பிள்ளை என்ன செய்யும்? வரும். அந்த மாதிரி நேரத்துல நம்முடைய வாப்பா என்ன செய்வாங்க? வயசாயிடுவாங்க. அந்த நேரத்துல அவங்க பெட்ல மோஷன் போயிடுவாங்க. அந்த நேரத்துல பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள், அவர்களை அடிக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் சமூக வலைதளங்கள் என்ன செய்கிறோம்? அவர்களை திட்டுவது, ஏசுவது, அடிப்பது, இது இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அல்லாஹ் அதுல இருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பெற்றோரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் நம்மை படிக்க வைக்கவில்லை பாருங்க. நம்ம அவங்களுடைய ஒரு தூண்டுதல தான் நம்ம வந்திருப்போம். அப்போ அவங்க அந்த தூண்டுதல் இல்லை நம்மளுக்கு. நம்மளை படிக்க வைக்கல, நம்மளை ஓத வைக்கல, எதுவுமே செய்யல. நாமளா கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருக்கோம்? படிச்சு வந்திருக்கிறோம். நாமளா கஷ்டப்பட்டு ஓதி இருக்கிறோம். நானா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டி இருக்கிறேன். அப்போ அந்த நிலையில, அந்த நேரத்துல நான் ஒரு நல்ல நிலையில இருக்கிறேன். ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய நான், என்னுடைய பெற்றோர் பார்த்து, என்னுடைய தந்தை பார்த்து என்கிட்ட வந்து, எப்பா உன்னுடைய சொத்துலாம் என் பேர்ல எழுதி வச்சிரு. எப்படி? உன்னுடைய சொத்துலாம் என் பேர்ல எழுதி வச்சிரு. நீ இருக்கிற உன் வீடு, அந்த வீட்டுல இருந்து நீனும் உன் பிள்ளை உன் பொண்டாட்டி எல்லாம் செஞ்சிரு, வெளியேறிருங்க, நான் அந்த வீட்டுல குடியேற போறான்னு சொன்னா,
அவங்க சொன்ன சொல்லு கேட்டு நான் என்ன செய்யணும், வெளியேறணும். என் சொத்தை ஃபுல்லா என்னுடைய வாப்பா அம்மாக்கு எழுதி வைக்கணும். ஏன்? என்னுடைய சொத்து நான் என்னத்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும், நான் என்னத்தான் கஷ்டப்பட்டு என் வீட்டை கட்டினாலும், உரிமையாளர் யார் தான்? என்னுடைய வாப்பா தான். உரிமையாளர் என்னுடைய வாப்பா தான். என்னுடைய சொத்துக்கு சொந்தக்காரர் என்னுடைய வாப்பா தான். ஏன்? என்னுடைய கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிற அவரு, என்னை கஷ்டப்பட்டு பெற்று எடுத்திருக்காங்க தாய் தந்தை. அப்போ நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அவங்களோட தூண்டுதல் இல்லாம வந்தாலும் கூட, நான் அவங்க என்னை வெளியே போன்னு சொல்லிட்டாங்க, நான் கெட்டின வீட்டுல நான் சந்தோஷமா இருக்கிறேன், எப்ப நீ உன் பொண்டாட்டி பிள்ளை கூட்டு நீ வெளியே போ, நான் இந்த வீட்டுல நானும் என் பொண்டாட்டி என்ன செய்ய போறோம், இருக்க போறோம்னு சொன்னா, மறு பேச்சு பேசாம என்ன செய்யணும், அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் என்ன செய்யணும், அந்த வீட்டுல இருந்து வெளியேறும். இந்த அளவுக்கு மதிக்கணும் அவங்கள இந்த அளவுக்கு மதிக்கணும். இந்த அளவுக்கு மதிக்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. சொந்த வீட்டுல, அதாவது வாப்பா கட்டின வீடு வாப்பாவுடைய பேர்ல இருக்கும், இவன் அந்த இடத்துல உட்காந்து அராஜகம் பண்ணுவான். யாருடைய பேச்சை கேட்டு? பொண்டாட்டியோட பேச்சை கேட்டு என்ன செய்வான்? வாப்பா கட்டின வீடு வாப்பாவுடைய பேர்ல இருக்கும், இன்னும் அவன் பேர்ல மாறி இருக்காது, இன்னும் அவனுடைய பேர்ல மாறி இருக்காது. ஒரு அந்தஸ்து வந்திருக்கும். என்ன அந்தஸ்து? கணவர் என்ற ஒரு அந்தஸ்து வந்திருக்கும். வாப்பா என்ற ஒரு அந்தஸ்து வந்தோடனே அவன் என்ன செய்யும், அவனுக்கு ஒரு திமிரு வந்துடும். என்ன செய்வான்? வாப்பாவை உமாவையும் அதட்டுவது, வாப்பாவை உமாவையும் பேசுவது. அவர்கள் சிந்தி சாப்பிட்டாலோ அவங்க மோசம் போனாலோ என்ன செய்வான்? திட்டுவான், ஏசுவான், அடிப்பான். அவன் என்ன செய்வான்? வெளியே போயிருப்பான், ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருப்பான். வீட்டுல யார் இருப்பா? மருமக இருப்பா. அப்ப அவங்க இடத்துல சாப்பாடு கேட்பாங்க. அந்த டைம் என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுக்கணும். ஆனா மருமக என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அந்த சாப்பாடு கேட்கும் பொழுது திட்டுவாங்க. ஒரு நேரம் ஆனா போதுமே, உங்களுக்கு சாப்பாடு வேணுமோ, கொஞ்சம் பொறுக்க மாட்டீங்களோ என்று மருமகள் சொல்லக்கூடிய நிலைமைதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. வீட்டுக்கு அவனே டென்ஷன்ல வருவான். என்ன செய்வான்? பையன் டென்ஷன்ல வருவான், வெளியே போயிட்டு அவனுடைய வேலை டென்ஷன்ல இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி என்ன செய்வா? எத்தி வைப்பாங்க. இந்த மாதிரி வாப்பம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நான் சொல்ல கேட்காம சிந்தியா சாப்பிடுறாங்க. அவன் ஏற்கனவே வெளியே உள்ள டென்ஷன் இருக்கும், இவங்க வேற என்ன செய்வாங்க? டென்ஷன் ஏற்றி விடுவாங்க. வாப்பா அம்மா திட்டுவது. ஏன் உங்களுக்கு சிந்தாமா சாப்பிட தெரியாதா? ஏன் உங்களுக்கு எஞ்சி போய் மோசன் போயிட்டு வர தெரியாதா? யூரின் போயிட்டு வர தெரியாதா? பெட்லே தான் போவீங்களா? அவதான் எவ்வளவு கஷ்டப்படுவா என்று சொல்லி மருமகள் முன்னாடி தன்னுடைய வாப்பாமா விட்டு விடுவது, தன்னுடைய வாப்பாமா விட்டு கொடுப்பது. இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம் தெரியுமா? என்னுடைய வாப்பாமாவை நான் திட்டுவது எவ்வளவு பெரிய மோசமான காரியம். அல்லாஹ்வுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள், 3 தடவை நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய அவர்கள். யார் அவர்கள்? அல்லாஹ் ஒரு மனிதர் கேட்கிறாங்க. மனிதர் கேட்கும் பொழுது, யார் ரசூலல்லாஹ், சொர்க்கத்திற்கு சேர்க்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லி கொடுங்க, சொர்க்கத்துக்கு நான் டைரக்டா சொர்க்கம் போகணும், அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லி கொடுங்க சொன்ன உடனே முதல் விஷயம் தொழுகையை பத்தி சொல்றாங்க. நீ தொழுகையை சரியான நேரத்தில் தொழு என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்லக்கூடிய ஒரு இதை பாருங்க, உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்மை செய், உன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய். நீ நன்மை செஞ்சேன்னு சொன்னா நீ என்ன செய்யலாம்? சொர்க்கத்துக்கு போகலாம். அப்படி சொன்ன ரசூல்லா 3 தடவை நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். யாரும் நாசமாகட்டும்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல யார் நாசமாகட்டும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்றாங்க, யாரிடத்தில் வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்களோ, ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவன் சொர்க்கம் செல்ல முடியாமல் இருப்பானே, அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் 3 தடவை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்ல நான் அவங்களை அடிக்கத்தான் செய்வேன், அவங்களை நான் திட்டத்தான் செய்வேன்னு சொன்னா கண்டிப்பான முறையில் நாம் என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது. நீ என்னத்தான் தொழுதாலும், நீ என்னதான் நோன்பு வச்சாலும், நீ என்னத்தான் ஜக்காத்து கொடுத்தாலோ நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றோர்களை நீ கவனிக்கலையா, நாம் எங்கதான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. ரசூலுல்லாஹ் 3 தடவை நாசமாகட்டும் என்று அழுத்தமாக எச்சரித்து சொன்னார்கள். பெற்றோர்களை ஒழுங்காக கவனிக்கலன்னு சொன்னா இதுதான் நிலைமை. அல்லாஹ்வுடைய வாயாலே வந்துருச்சு நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்களை பேண வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும். எனக்கு நன்மை கிடைக்கணும்னு சொன்னா முதல்ல நம்மளுடைய பெற்றோர்களை கவனிக்கணும். இன்னைக்கு ஜிஹாதுடைய நன்மை யாராவது பெற முடியுமா? இன்னைக்கு ஜிஹாது நடக்குமா? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அந்த ஜிஹாதோடைய நன்மை கிடைக்கணும்னு சொன்னா என்னுடைய பெற்றோர்களை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னா எனக்கு ஜிஹாதோடைய நன்மை கிடைக்கும். ஒரு நபித்தோழர் வராரு, யார சொல்ல, நானும் உங்களோட ஜிஹாதுக்கு நான் வாரேன், எனக்கு ஆசையா இருக்குது,
எனக்கு ஜிஹாதோட நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றாரு. அப்ப ரசூல்லா ஒரு வார்த்தை கேட்டாங்க, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்களாப்பா? ஆமா யா ரசூல்லா இருக்கிறாங்க. அப்படியா? அப்ப நீ உங்களுடைய பெற்றோரை நீ கவனிப்போ, நீ உன்னுடைய பெற்றோரை நீ கவனி, அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை நீ செய்ய. அப்படி செஞ்சேன்னா உனக்கு ஜிஹாதோடைய நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அந்த மனிதர் என்ன செய்யறாரு, திருப்பி அனுப்புறாங்க ரசூல்லா. ஜிஹாதுக்கு வந்தவர் அவரு, ஜிஹாது செஞ்சு ஷஹீதாவுன்னு சொல்லி வந்தவரு அல்லாஹ் என்ன செய்யறாங்க, உன்னுடைய பெற்றோரை நீ கவனிப்பா, உன்னுடைய பெற்றோரை நீ கவனிச்சுட்டு வா, அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை செய்ய, அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை நீ செய்ய. அப்படி நீ செஞ்சுட்டேன்னு சொன்னா உனக்கு ஜிஹாதோடைய நன்மை கிடைச்சுன்னு சொல்லி அந்த மனிதர் என்ன செஞ்சாரு, அனுப்பி விடுகிறார். அப்ப நம்மளுக்கு ஜிஹாதோடைய நன்மை இந்த உலகத்துல கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது. நம்முடைய பெற்றோரை நான் கவனிச்சுக்கிட்டேன்னு சொன்னா எனக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன தேவை இல்லை என்று நாம் பார்த்து செஞ்சு கொடுத்தோம் சொன்னா எனக்கு ஜிஹாதோடைய நன்மை செய்யும் கிடைக்கும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் சிறுபிள்ளையாத்தனமாக இருந்தாலும் அவர்கள் என்னுடைய உம்மா அப்பா, என்னுடைய மனைவி என்னுடைய உம்மா அப்பா பார்த்து என்னத்தான் சொன்னாலும் நான் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய மனைவி முன்னாட என்னுடைய உம்மா அப்பாவை நான் என்ன செய்யக்கூடாது, தரம் தாழ்த்தக்கூடாது. என்னுடைய உம்மா அப்பாவுடைய கண்ணியத்தை நான் குறைக்க கூடாது. ஏன்னா நேத்து வந்தவள் என்னுடைய மனைவி, நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதே அவங்க என்னுடைய உம்மா அப்பா, எனக்கு என்ன வேணும் ஏது வேணும் பார்த்து செஞ்சவங்க என்னுடைய உம்மா அப்பா. அப்ப அந்த உம்மா அப்பாவை நேத்து வந்த மனைவி முன்னாட அவங்களுடைய கண்ணியத்தை குறைப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம், எவ்வளவு பெரிய பாவமான ஒரு செயல். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, நாம் ஒரு தவறு நம்ம ஒரு கண்ணியம் கொடுக்கல, என்னுடைய உம்மா அப்பாவுக்கு நான் கண்ணியம் கொடுக்கலன்னு சொன்னா அவளும் என்ன செய்ய மாட்டா, கண்ணியம் கொடுக்க மாட்டான். உங்களுடைய மகனே உனக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டான், நான் ஏன் உனக்கு கண்ணியம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு நபித்தோழர் சொல்கிறாரு, உம்மா அப்பா முன்னாடி எப்படி நடக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யாத, அவங்க முன்னாடி அதட்டி பேசாத, உன்னுடைய சப்தத்தை அவங்களுடைய சப்தத்துக்கு மேல உயர்த்தாத, உன்னுடைய உம்மா அப்பா உன்னை திட்டினாங்களா அந்த இடத்துல நீ அமைதியாக இரு. ஒரு நபித்தோழர் எந்த அளவுக்கு அமைதியா இருக்குன்னு சொல்றாருன்னு சொன்னா நம்ம எல்லாம் அப்படி இருந்திருக்கவே மாட்டோம். நம்ம உம்மா அப்பாவுக்கு முன்னாடி சரிசமமா உட்காருவோம், சரிசமமா உட்கார்ந்து பழகிட்டோம். உம்மா வாப்பா மேல கால் போட்டு தூங்குவது, உம்மா மடியில தலையை வச்சு படுத்துக்கிட்டு வாப்பா மேல கால் போட்டு தூங்குவது, இப்படித்தான் நாம் பழகிட்டோம். ஒரு நபித்தோழர் சொல்கிறார், எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கணும் தெரியுமா, ஒரு அடிமை ஒரு எஜமானுக்கு செய்யக்கூடிய கடமையில ஒரு தவறு செஞ்சிட்டாரு. ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு செய்யக்கூடிய கடமையில தவறு செஞ்சிட்டாரு. அந்த தவறுக்கு அந்த எஜமான் குற்றம் பிடிப்பார்ல, தண்டனை கொடுப்பார்ல, அதுக்கு முன்னாடி எப்படி பணிஞ்சு நிப்பாரு, பயந்து நிப்பாரு. நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், என்னுடைய முதலாளிக்கு நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், என்னுடைய முதலாளி என்னை குற்றம் பிடிச்சிருவாரு என்று சொல்லி என்னுடைய எஜமானுக்கு முன்னாடி எப்படி பம்பி நிப்பேன், பணிஞ்சு நிப்பேன், அந்த மாதிரி நில்லுங்க உங்களுடைய உம்மா அப்பா முன்னாடி என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறார். நாம் அப்படி நிக்கிறோமா? நம்ம உம்மா அப்பா முன்னாடி சரிசமமா நிக்கிறோம். உம்மா அப்பா முன்னாடி சரிசமமா அவங்களுடைய பேச்சுக்கு நம்முடைய பேச்சு உயர்ந்து இருக்கு. அவங்க ஒரு பேச்சு பேசினாங்க சொன்னா நம்முடைய பேச்சு 2 மடங்கா கூடுது. அவங்க நம்மளை திட்டினாங்க சொன்னா நாம 2 மடங்கா அவங்களை திட்டுறோம். இப்படித்தான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். ஆனா சஹாபாக்கள் சொன்னது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு சஹாபி வருகிறார் ஜிஹாதுக்கு என்று சொல்லி, ரசூல்லா தடுக்கிறாங்க. உனக்கு வயதான உம்மா அப்பா இருக்காங்களாப்பா? ஆமா யார சொல்லலாம். அப்ப அவங்க சொல்லி வந்தியா, அவங்கள்ட்ட நீ கேட்டியா, ஜிஹாதுக்கு போலாமான்னு கேட்டியா? இல்ல யார சொல்ல, நான் கேட்கல. அவங்க வயசானவங்க தானே யார சொல்லலாம். வயசானவங்களா இருந்தாலும் அவங்க சொன்னாதான் நீ வரணும், அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. நம்ம உம்மா அப்பா நம்ம ஒரு சொன்ன செயல் இருக்கு பாருங்க, நம்மளுக்கு மார்க்கத்துக்கு முரணாக எது சொன்னாலும் நம்ம என்ன செய்யலாம். மார்க்கம் என்று வரும் பொழுது நீ அல்லாவுக்கு இணை வை என்று சொன்னா அதுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கொடுத்திருக்கிறான், இந்த உலகத்துல உன்னுடைய தாய் தந்தை என்ன சொன்னாலும் நீ கட்டுப்படு, நீ அது கட்டுப்பட்டு தான் ஆகணும். என்னுடைய தாய் உனக்கு எரிச்சலா வந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அவங்க சொல்றாங்களா இந்த உலக விஷயத்துல நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க உன்னுடைய தாய் தந்தை. அப்படி மார்க்கம்னு வரும்பொழுது நீ அல்லாவுக்கு இணை வை, நீ தொலை போவாத, நீ நோன்பு வைக்காத என்று சொன்னா அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. எந்த தந்தையா அப்படி சொல்லுவாங்களா? எந்த தாயாவது அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அல்லாவுக்கு இணை வை, நோன்பு வைக்க எந்த தந்தையும் சொல்ல மாட்டாங்க. உலக விஷயத்துல நம்ம என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, கடைக்கு போயிட்டு வாப்பா, இந்த மாதிரி தண்ணி குடத்தை எடுத்து வைப்பேன், என்னால தூக்க முடியல என்று சொன்னா அந்த விஷயத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். நம்ம ஒரு முக்கியமான வேலையில இருப்போம்,
அழகான ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது தாயோ தந்தையோ வந்து எப்ப இந்த வேலையை செய்யுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த வேலையை விட்டு விட்டு நம்ம அவங்களுடைய வேலையை செய்ய வேண்டும். அந்த இடத்த சும்மா இருமா, நானே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்து கொடுக்காத, வந்து இந்த வேலையை கொடுக்காதன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம விட்டு விடக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு மதிக்கணும் தாய் தந்தை. அவங்க என்ன சொன்னாலும் சரி சகிச்சு கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும். அவங்க என்னுடைய உமா அப்பா, நான் அவங்களுக்கு என்னனாலும் நான் செய்யறேன் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த பணிவிடையை செய்ய வேண்டும். இப்படி நான் செஞ்சா மட்டும்தான் நாங்க என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். இல்லைன்னு சொன்னா சொர்க்கத்துக்குள்ள ஒரு காலம் போக முடியாது. நம்முடைய தாய் தந்தை கண்ணீர் விட்டு அல்லாவிடம் அழுந்து மன்றாடினாங்க சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுடைய அந்த பிரார்த்தனை அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனை அல்லாஹ் என்ன செய்வான், உடனே அங்கீகரிச்சு கொள்வான். அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த ஒரு திரையும் இருக்காது. அதனால அவங்களிடத்துல பார்த்து நடந்து கொள்ள வேண்டும், அவங்கள பாதுகாக்க வேண்டும். அவங்கள்ட்ட இருந்து சாபத்தை வாங்கிட்டேன்னு வைங்களேன், தாய் தந்தை இடத்துல இருந்து சாபத்தை வாங்கிட்டோம்னா அல்லாஹ் உடனே அந்த சாபத்தை இறக்குவான் நம்ம மீது. அல்லாஹ் உடனே இறக்குவான். அல்லாஹ் அந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. ஒரு ஒரு மனிதர், அதாவது இஸ்ராயல் உள்ள ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அவரு ஒரு வணக்க வழிபாடு உள்ளவர், வணக்கஸ்தாலி, வணங்கிக்கிட்டே இருப்பாரு, அல்லாஹ்வை தொழுதுகிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு ஒரு வயதான ஒரு தாய் இருக்கிறாங்க. அந்த தாய் வந்து என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க, எப்பா வாப்பா வீட்டுக்கு வாப்பா, வணங்கினது போதும் வீட்டுக்கு வா, எனக்கு வேலை இருக்குன்னு அழைக்கிறாங்க. அந்த மனிதர் என்ன செய்யறாரு, அவங்க தாய் கூப்பிடுறது கேட்குது, இருந்தாலும் எனக்கு அல்லாஹ் மெயின், அல்லாஹ் முக்கியம், அல்லாஹ்வை நான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டே இருக்காரு. சரி அவங்க தாய் போயிட்டாங்க, சரி என் பிள்ளை வணங்கிட்டு இருக்கான்னு சொல்லி போயிட்டாங்க. 2வது நாள் வராங்க, 2வது நாளும் கூப்பிடுறாங்க, வரல. 3வது நாள் வராங்க, 3வது நாள் கூப்பிட்டு பாக்குறாங்க, எப்ப வாப்பா வீட்டுக்கு வாப்பான்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த மனிதர் வரவே இல்லை. கடைசியில ஒரு சாபத்தை விட்டு போறாங்க. அந்த தாய் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு சாபத்தை விடுகிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மகனை இறக்கிறதுக்கு முன்னாடி, அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு விபச்சாரியின் கண்ணுல முழிக்காதாரோ அவனுக்கு இறப்ப கொடுக்காதே யா அல்லாஹ். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய அவர் வணக்க வழிபாட்டில் உள்ளவர், அவரு அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர். அவருக்கு வந்த சாபம் எப்படிப்பட்ட சாபம், யா அல்லாஹ் என்னுடைய மகனை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விபச்சாரியின் கண்ணுல முழிக்காதவரை அவனை இறக்க வச்சிடாத, அவனை இறந்து போக செய்யறாத அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விட்டுட்டு போயிடறார். அந்த மனிதர் வணங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆட்டு பண்ணை இருக்கு. அந்த ஆட்டு பண்ணையில ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஆடு மேய்ப்பவராக என்ன செய்யறாரு, இருந்து கொண்டிருக்கிறாரு. இந்த மனிதர் மீது ஒரு விபச்சாரிக்கு ஒரு கண்ணு, யாருக்கு, இந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு இவருக்கு ஒரு விபச்சாரி மீது கண்ணு. அந்த விபச்சாரி எவ்வளவோ பாக்குறான், இந்த மனிதர் எப்படியாவது மயக்கணுமே, இந்த மனிதர் எப்படியாவது மயக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணுமே சொல்லி என்னமோ கங்கனை கட்டி திரிறா. ஆனா அந்த மனிதர் செய்ய மாட்டேங்காரு, அந்த அவர் செய்யக்கூடிய சூழ்ச்சிக்கு வரவே மாட்டேங்காரு. அப்ப உடனே அவர் பிளான் பண்றா. அப்ப இந்த ஆட்டு மேய்ப்பாளர் இருக்காரு, அவரோடு உறவு கொண்டு ஒரு பிள்ளையும் என்ன செய்கிறார், பெற்று எடுக்கிறார். அப்ப அந்த பிள்ளையை பெற்று எடுத்துட்டு பஞ்சாயத்துக்கு போறாங்க. இந்த பிள்ளை வந்து இன்னாருடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தாரு. அந்த மனிதரை கை காட்டிடுறாங்க. அப்போ இவரா செஞ்சாரு, இவர் வணக்க வழிபாட்டில் உள்ளவரப்பா, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர், இவரா இந்த தவறு செஞ்சாரு, அவர் அடிச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் அடிச்சு, அவர் தொழுது கொண்டிருந்தார இடத்த, அந்த இடத்தையும் தரமட்டமா ஆக்கி என்ன செய்றாங்க, அந்த மனிதரை இழுத்து கொண்டு வராங்க. அப்போ அந்த மனிதரை பார்த்து எல்லா மனிதரும் திட்டுறாங்க, எப்ப நீனா இந்த மாதிரி காரியம் செஞ்ச, நீ இப்படிப்பட்டவனா, நீ இவ்வளவு அசிங்கம் முடிச்சவனா என்று சொல்லி ரொம்ப கேவலமாக திட்டும் பொழுது அந்த குழந்தை பேசுது. தொட்டில்ல பேசின 3 குழந்தைகள்ல ஒரு குழந்தை இந்த குழந்தை என்ன செய்யுது, பேசுது, என்னுடைய வாப்பா இவரு கிடையாது, என்னுடைய வாப்பா இவரு கிடையாது, என்னுடைய வாப்பா வந்து இந்த ஆடு மேய்ப்பாளர் இருக்காரு இவரு தான் என்று சொல்லி அந்த குழந்தை என்ன செய்யுது, சொல்லி விடுகிறது. இதை நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன, அந்த தாய் சாப விட்டாங்களே, ஒரு விபச்சாரியின் கண்ணுல முழிக்காதவன் இறப்ப கொடுக்காத யாருன்னு சொன்னாங்களே, அது நடந்துச்சா? ஒரு விபச்சாரி வந்து அவன் மீது ஆசைப்பட்டு அவன் மீது ஒரு பழியும் தூக்கி போட்டா. அப்ப அல்லாஹ் அந்த தாய் விட்ட சாபம் பழிச்சுதா இல்லையா? இதே மாதிரிதான் நம்முடைய தாய் நாம் என்ன செய்யக்கூடாது, கண்கலங்க வைக்க கூடாது. எந்த அளவுக்கு அபூ ஹுரைரா எல்லாம் அவங்க சொல்றாங்க, உன்னுடைய சட்டை என்ன செய்யாத, உன்னுடைய தாய் முன்னாடி உதற கூட செய்யாத என்று சொல்றாங்க. உன்னுடைய சட்டையோ உன்னுடைய துணி ஏதோ உன்னுடைய தாய் முன்னாடி உதற கூட செய்யாத. ஏன், அந்த துணியில் உள்ள தூசி உன்னுடைய தாயினுடைய கண்ணுல போட்டு அந்த கண் கலங்க கூட அதை கூட நீ செய்யாத என்று சொல்லி அபூ ஹுரைரா சொல்றாங்க. எந்த அளவுக்கு பேணி இருக்காங்க பாருங்க தன்னுடைய தாய்க்கு முன்னாடி ஒரு சட்டை உதறினா அதுல இருந்து ஒரு தூசி போய்
உன் மூலியமாக அது அந்த கலக்கத்தை கூட நீ என்ன செய்யாத, ஏற்படுத்திடாத என்று சொல்லி அபூஹுரைரா சொல்றாங்க. அந்த அளவுக்கு பேணி இருக்கிறாங்க. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி வரணும், அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கிற சொர்க்கம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொன்னா பெற்றோர்களை பேண வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும், நாம் பெற்றோர்களை பேணணும்னு சொன்னா வரும். ஒரு சம்பவத்தை பாருங்க, குகைவாசிகள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். 3 பேர் குகைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய உதவியால வெளியே வருவாங்க. எப்படிப்பட்ட உதவி, ஒரு மனிதர் ஆடு மேய்ப்பாளராக இருப்பார். அவர் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா, எப்போ பால் கறந்தாலும் தன்னுடைய உம்மா அப்பாவுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியத்தை வச்சிருந்தார் அவரு. அப்போ அதே மாதிரி ஒரு நேரத்துல பாலை கறந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள என்ன செய்யறாங்க, பெற்றோர்கள் தூங்கி விடுறாங்க. பிள்ளைகள்லாம் பட்னி பசியெல்லாம் அழுதுகிட்டு இருக்குது. பிள்ளைகளும் அழுகுறாங்க, மனைவி என்ன செய்யறாங்க, ஒரு பக்கம் அழுவு, பசிக்குது அப்படி சொல்லி அழுகுறாங்க. ஆனா அவருடைய நிலைமை எப்படி, என்னுடைய தாய் தந்தை கொடுத்தா மத்தவங்களுக்கு சொல்லி அவங்க தாய் தந்தை எழுப்ப கூட இல்லை. அவரு எழுப்பி அந்த தூக்கத்தை கூட கெடுக்கல அவரு. அப்ப அவங்க தூங்கி எஞ்சிக்கிட்டு சொல்லி அந்த பாலை வச்சுட்டு அங்கேயே உட்கார்ந்தாரு. என்னுடைய தாய் தந்தை எப்போ எஞ்சிக்கிறாங்களோ அப்ப நான் இந்த பாலை அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதே இடத்துல உட்கார்ந்து அவங்க உம்மா அப்பா எஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, அந்த பாலை அவங்களுக்கு கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு என்ன செய்யறாங்க, பாலை கொடுக்குறாங்க. இந்த நன்மையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சா, அவங்கள அந்த குகையிலிருந்து என்ன செஞ்சா, வெளியே வர வச்சா. அப்ப நம்மளுக்கு உதவி வேண்டுமானாலும் நம்ம அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு வேணும்னா நம்முடைய பெற்றோருக்கு நாம் என்ன செய்யணும், பணிவிடை செய்யணும். நம்மளுடைய பெற்றோருக்கு நம்ம நன்மை செய்யணும். இப்படி செஞ்சா மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு வரும். அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கானே அந்த சொர்க்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கணும்னு சொன்னா நம்முடைய பெற்றோர்கள் நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை சொன்ன அனைவரும் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றோர்களை பேண வேண்டும் என்கின்ற தலையங்கத்தின் கீழ் பார்த்து வந்தோம். அன்பார்ந்தவர்களே, என்னதான் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் பெற்றோர்களை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வெளிநாடு உள்ள ஒரு நிலைமையை பாருங்க, கணவன் மனைவி 2 பேரும் என்ன செய்வாங்க, வேலைக்கு போவாங்க. அப்ப வயதான பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, வீட்டுல இருப்பாங்க. இவங்களை பார்த்துக்கணுமே, இவங்களுக்கு தேவையானதை செய்யணுமே அப்படின்னு அங்க ஒரு ஏஜென்ட் இருக்குது. எப்படின்னா அந்த ஏஜென்ட் எப்படிப்பட்டவங்க சொன்னா, இந்த பெற்றோர்களை பார்த்து கொள்வதற்காக உண்டான ஒரு ஏஜென்ட். தனிமையில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பார்த்து கொள்வதற்கு உண்டான ஒரு ஏஜென்ட். நம்ம ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், இந்த மாதிரி எனக்கு வயசான பெற்றவங்க இருக்காங்க, நீங்க அவங்கள வந்து பார்த்துக்கணும். அப்படியா, யார் வேணும், ஆண் வேணுமா பெண் வேணுமா, இப்படி இருக்குது. உங்களுக்கு ஆண் வேணும்னா ஆணை அனுப்பி விடுவாங்க, பெண் வேணும்னா பெண்ணை அனுப்பி விடுவாங்க. அப்போ யார் வேணும், அப்ப எனக்கு பெண் வேணும். அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. வந்து நாம என்னெல்லாம் செய்யணுமோ அது அந்த பெண் செஞ்சுட்டு போவாங்க. நாம கூட நம்ம பெற்றவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, அவங்களுக்கு பணிவிடை செய்யணும், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல கெட்ட பார்த்து கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா நாம வேலைக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த பெண் வந்து செஞ்சுட்டு போவாங்க. நம்முடைய நன்மையெல்லாம் அந்த பெண் தட்டிட்டு போவாங்க. அப்ப நமக்கு என்னதான் முக்கியம், எனக்கு வேலை, நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் பாக்குறான். நம்முடைய பெற்றோரை நாம் கவனிக்கணுமப்பா. எனக்காக என்னுடைய வாப்பா நான் பிறந்த உடனே அவங்களுடைய வேலைகள்லாம் விட்டு என்ன செஞ்சாங்க, ஏன் கூட நேரத்தை கழிச்சாங்க. ஆனா அவங்களுக்காக அவங்க நம்ம நிலைமையில வரும் பொழுது நம்முடைய வேலையை விடுவதற்கு நாம் தயாராக இல்லை. என்னுடைய வாப்பா சொல்லுவாரு, என்னை கையை பிடிச்சி எங்கப்பா போறேன், இந்த மாதிரி வேலைக்கு போறோம், இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருப்பா, இன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய டைம் சென்றுப்பா, நேரத்தை கழியம்பா. அப்பா இல்லப்பா, எனக்கு லீவு போட முடியாது, லீவு போட்டா சம்பளம் கட்டாகும், அதனால உனக்கு ஒரு ஆணை சொல்லியிருக்கேன், ஒரு ஆள் வருவாரு, அவர் வந்து உங்க கூட விளையாடுவாரு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தருவாருன்னு சொல்லி அவருடைய மனசு கஷ்டப்படுத்தி விட்டு என்ன செய்வாரு, வெளியே போயிடுவாரு. இவரு சந்தோஷமா இருப்பாரு, காசு சம்பாதிச்சு. ஆனா நம்மை பெற்றவர்கள் என்ன செய்வாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. யாரோ வந்து எனக்கு என்ன செய்யறாங்க, பணிவிடை செய்யறாங்களப்பா, முகமே தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது, அவன் வந்து எனக்கு பணிவிடை செய்யறானே, அவன் வந்து எனக்கு சோற சமைச்சு தரானே, எனக்கு என் பிள்ளை செஞ்சு தர மாதிரி இருக்குமா, என் பிள்ளை என் கூட இருக்கிற மாதிரி இருக்குமான்னு ஏங்குவாங்க, தவிப்பாங்க. அந்த தவிப்பை கூட நாம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. நம்மளுக்கு எவ்வளவு வேலையாக இருந்தாலும்
எனக்கு என்னுடைய பெற்றோர் சொல்லிட்டாங்களா, என்னுடைய பெற்றோர் எனக்கு என் கூட இருங்க சொல்லிட்டாங்களா, வேலையை விட்டு விடுங்க. வேலையை விட்டு விட்டு பெற்றோர்கள் கூட நேரம் சென்ட் பண்ணுங்க, நேரத்தை கழிங்க, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க. சஹாபாக்கள் அதைத்தான் செஞ்சார்கள். ரசூலுல்லாஹ் அதைத்தான் செய்ய சொன்னாங்க. நீ எவ்வளவு கஷ்டமான போர்க்களம் வந்தாலும் உன்னுடைய தாய் தந்தை இருக்கிறாங்களா, போ, அவங்க கூட போ, இங்க வராத நீ அப்படின்னு சொல்லி தாய் தந்தையை பார்ப்பதற்கு அனுப்பி வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அப்ப இதெல்லாம் நம்ம அவங்க செஞ்சிருக்காங்க, செய்யவும் சொல்லியிருக்காங்க. நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், முன்வர மாட்டேங்கிறோம், அந்த காரியத்தை செய்ய மாட்டேங்கிறோம், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய மாட்டேங்கிறோம், அவங்களை தவிக்க விடுகிறோம், ஏங்க விடுகிறோம். அவங்களுக்கு எவ்வளவோ ஆசை இருக்கும், என்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லணும், என்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லி என்னுடைய ஆசைகள்லாம் நான் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாள் நினைப்பாங்க. ஆனா மகன் கேட்பானா, அவங்களுடைய பேச்சை உட்காந்து கேட்க மாட்டான். எப்பா நீ சும்மா எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லி தட்டி கழிச்சு விடுவான். அவங்களுடைய ஆசை என்ன செய்வாங்க, உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த அவங்க கூட உட்காரணும், அவங்களுடைய ஆசைகள் என்னன்னு கேட்கணும். அப்ப அவங்களுடைய ஆசை என்னப்பா சொல்லுங்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட இருக்கிறேன், உங்களுடைய ஆசைகளை சொல்லுங்க என்று சொல்லி அவங்களோட உட்கார்ந்து அவங்களோட பேசணும், அவங்களோட பழகணும். அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதுதான் பிள்ளை. அதுக்குத்தான் அவர்கள் பிள்ளை கேட்கிறார்கள். பிள்ளை செல்வங்கள் எதற்கு, எனக்காக அவன் செய்யணும், உழைச்சி தரணும், என் கூட நேரத்தை கழிக்கணும், ஒரு நாள் ஃபுல்லா என் கூட என்ன செய்யணும் இருக்குன்னு சொல்வார்கள். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள்ட்ட கேட்டு பாருங்க, தனிமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ட்ட, இப்ப உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா பெரிய ஆசையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு ஒரு நாள் என் பிள்ளை கூட இருக்கணும்னு சொல்லுதான் சொல்லுவாங்க. நீங்க எங்க ஊர்ல போய் கேட்டீங்கன்னா பாதி பிள்ளைகள் வெளியூர்ல தான் இருக்கிறாங்க, பாதி பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அம்மா அப்பா அங்க விட்டு விட்டு பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, பெரிய வீட்டு அந்த 2 பேர் தான் இருப்பாங்க, உம்மா அப்பா மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கேண்ட அவ்வளவு பெரிய வீடு. இவங்க எங்க செய்வாங்க, ஃபேமிலியோட வெளியூர்ல செட்டில் ஆயிட்டு ஏதாவது ஒரு மாசம் மட்டும் வந்து ஒரு வாரம் இருந்துமா, அப்ப எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது பணிவிடையா, இது அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மையான்னு கேட்டா கிடையாது. அவங்க கூட இருக்கணும். அவங்க அவங்கள்ட்ட போய் கேட்டவங்களுக்கு என்ன ஆசை, பெரிய ஆசை இல்லை, என் கூட வந்து என் பிள்ளை இருக்கணும், என் கூட வந்து என் பேரம்பத்தி இருக்கணும், என் கூட வந்து என் மருமகள் இருக்கணும்னு சொல்லிதான் ஆசைப்படுவாங்க. அப்ப அந்த ஆசையை நம்ம என்ன செய்யக்கூடாது, மண்ணள்ளி போட்டுறக்கூடாது. அவங்களுடைய ஆசைக்கு நம்ம என்ன செய்யணும், துணை போக வேண்டும், அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட என்ன செய்யணும், நேரத்தை கழிக்கணும். இப்படி இருந்தா மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யும், சொர்க்கம் கிடைக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க மனசுக்குள்ள போட்டு குமிரிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த குமுறல் ஒரு நாள் என்ன செய்யும், சாபமாக மாறும். அந்த ஆசை ஒரு நாள் சாபமாக மாறும். அவங்க எவ்வளவு ஆசைகள் வச்சிருப்பாங்க, என்னுடைய பிள்ளை என்கிட்ட வந்து கேட்க மாட்டுக்கானே அப்படின்னு சொல்லி அந்த ஆசைகள் ஃபுல்லா என்ன செய்யும், சாபமாக மாறிடும். அந்த சாபத்துக்கும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அல்லாஹ் அந்த சாபத்தை உடனே ஏற்றுக்கொண்டு யார் மீது அந்த சாபத்தை கேட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்வான், சாபத்தை இறக்கி விடுவான். அதுதான் அந்த சம்பவம். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும், பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதிகமாக பணிவிடைகள் செய்ய வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றான், பில்வாலிதைனி இஹ்சானா, இஹ்சானாக இருங்கள், அவங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருங்கள், அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருங்கள், அவங்களுக்கு ஒரு காலமும் மாறு செய்யாதீங்க, அவங்களுக்கு ஒரு காலம் மாறு செய்யாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா, பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் பெற்றோர்களுக்கு மாறு செய்வதுதான், பெற்றோர்களுக்கு அடங்காமல் இருப்பதுதான், பெற்றவங்களுக்கு பேச்சு கேட்காம இருப்பதுதான் பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே அந்த மாதிரி பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ் அந்த பெற்றோர்களை கண்கலங்காமல் கடைசி காலம் வரையும் அவங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீம்.